4000 ரிசர்ச்சர்ஸ், 70 இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்வெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டிருக்கின்ற டீடெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், 130 கல்லூரிகள் இணைந்து இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்துகின்ற அந்த பணியை ஐடிஐடி நம்மளுடைய டாக்டர் அமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அல்லது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கின்ற நான் முதல் மூலமாக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதே முதலமைச்சர் நமக்காக ஆரம்பிச்சு தந்த ஸ்டார்ட் அப் டிஎன் என்கின்றதும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியிருக்கின்றது. அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்னைக்கு ஐடிஎன்டியும் இன்னைக்கு அதில் இருந்து சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு பெருமை. And initiatives like ITNT are facilitators where we bring together mentorship, access to financing, access to labs, the commercialization of patents, these kinds of avenues or pathways or accelerators to help people achieve their potential. So we got talent that is here, and I hope that we'll find more and more startups where we can get the double benefit, not just of the startup getting successful and changing the world through their innovation, but the people of Tamil Nadu, in the government of Tamil Nadu, also benefiting from such innovation. And today was a prime example of some of those. உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கையை பிடிச்சி வந்துட மாட்டீங்களா ஒரு ஆசை தான். அப்படி வரும்போது நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய இலக்காக இருக்கு இந்த 2030 $1 trillion எக்கனாமிக் டாலர்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக காரணமாக ஆவீர்கள் என்கின்ற ஒரு ஆசை. ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வில் அதுவும் நமக்கான ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் அண்ணன் பிடிஆர் அண்ணனே வந்து இன்னைக்கு இதை கலந்துக்கிறார் அப்படிங்கிறது. நான் இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, பிஐஎம் இருந்தாலும் சரி, என்ஐடியாக இருந்தாலும், பாதாஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட திருவெரும்பூர் தொகுதி தான். ஆக என்னோட திருவெரும்பூர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள்.